ஜம்புக்குள்ள ஆடு செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ரசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அம்மியில அரைச்ச மஞ்சள், மிளகா, இஞ்சி, பூண்டு, மிளகு சாந்து, எலுமிச்சம்பழம் சாறு, முழுக்கின கல்லுப்பு சேர்த்து பிணைஞ்சுக்க. நிறைய பாருங்க. அவ்வளவுதான். ஒரே வீட்டுல விட்ட தோலை உரிச்சு முடிய உரிச்சு நான் ஒரே உரிமை விட்டுறேன். நடுவில் போட்டோம்னா ஓங்கி விட்டா ரெண்டா சுண்ட ஓடி போயிடும். அதான் பச்சை. ஏன் பனை மரத்தை மட்டும் தான் கொடுப்பாங்களோ, தென்னை மரத்தால கொடுக்க மாட்டாங்க? அதான் நீங்க சொன்னது கதையில எனக்கு அதாவே. என்ன நீங்க பனை மரத்தை கொடுங்க சொன்னீங்கல்ல, நீ ஏன் அப்படி பண்ற? போதுமே 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 போய் அதை பண்ணுங்க. பயம் கொடுக்குற நமக்கு வரும்ல. அக்கா வேணுமா? அது அப்படிமா? அண்ணே அந்த கேமரா கொண்டு வாடே. ஓகேதானே? போக மாட்டேன். மாட்டிட்டியா? மாட்டிட்டியா? மாட்டேச்சு. அவ்வளோதான். அப்படி செல்லக்குட்டி மாதிரி சமத்தா இருக்கு. அதேதான் அவ்வளோதான். அப்படியே நேரம் பாருங்க. இதில் ஒரு 2 கிச்சவை சூப்பர். இந்த உலகத்தில் 3 ட்ரம்லையும் வச்சு விடு. பாட்டுக்கு பிடிச்சிட்டு இருக்கணும். எடுத்துடலாம் சொன்னா கேட்க மாட்டேன். எடுக்கணும்ல அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஆகட்டும். பெரிய காலில் மட்டும் போட்டுறோம்.
நல்லா தான் சூப்பர். அதுவும் ஓகேவா? சூப்பர். அப்படியே தூக்கி அப்படியே போய் இதுமா உதவிக்கு வரலாமா? பொருட்களை உனக்கு கை வைக்க முடியலையே. பானை கொஞ்சம் நேரம் சொல்லுமா? சரியான சூடாக இருக்கு. ஆற விட்டு அதனால தண்ணி கட்டி போட்டு அந்த சமயம் பெய்யி சரி அப்படியே வந்துருச்சு. என்னடா சரி நீங்க சூப்பர். அதை பேசினால் வாய்க்கில் போட சொல்லுங்க. அந்த அடுத்த ஆட்டில் இருக்குண்ணா, அது எனக்குடா பிடிச்சி தரேன். நான் தான் கண்டேன். அப்போ எனக்கு காய்ச்சி விடு, அவ்வளோதான். சரிங்க. அடுத்த வட்டம் பெரிய தட்டை போடு. ட்ரம்முக்கெல்லாம் முழு ஆட்டை போட்டு சுட்டது. ரொம்ப நெருப்பெறிஞ்சா ஆடு கருகி போயிருமோ இல்லை எரியாம இருந்தா ஒருவேளை ஆடு வேகாம போயிடும் பயந்துக்கிட்டே மிதமா எரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா கறி அவ்வளவு சூப்பரா வந்து உப்பு கண்டை மாதிரியா இருக்கு. உப்பு கண்டை யாரும் சாப்பிட்டுப்பேன்னு தெரியல. ஆனா உப்பு கண்டை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அந்த உப்பு கண்டத்தோட சுவை. அதே மாதிரியே இந்த சுட்ட கறி வேற லெவல்ல அருமையா இருக்கு. அது ஆட்டுக்கறி குழம்போட ஒரு விருந்து போய்கிட்டு இருக்கு. வேற லெவல். நான் வச்சு ஒண்ணு சரி சாப்பிடுங்க. Thank you.